அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, சூரிய கிரகணமும் நிகழக்கூடிய பட்சத்தில் மகாலய அமாவாசையும் இணைந்து வருகிறது. அதை அடுத்து பார்க்கும் பொழுது கிரகங்களினுடைய சேர்க்கை, கூட்டணி, பார்வை, சஞ்சாரம் இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு இந்த காலகட்டம் ரொம்ப தெளிவாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெறப்போகிறது. யாரும் தங்களை அவ்வளவு எளிதாக குழப்பிவிட முடியாது. தங்களுடைய வேலையில் குறுக்கிடவும் முடியாது. வியாபாரத்தை தடுத்து நிறுத்தவும் முடியாது. எதிரிகள் மூலமாக தொந்தரவுகளும் வராது. குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் கணவன் மனைவி இருவரில் யாராவது ஒருவர் வெட்டு கொடுத்தா அதை சமாளித்து விடலாம். மற்றபடி இந்த காலகட்டம் குழப்பங்களில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். தெளிவான எதிர்காலத்திற்கு ஒரு பிள்ளையார் சுழி போடக்கூடிய ஒரு நல்ல காலம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டம் அடுத்த கட்டத்திற்கு நடந்து செல்ல போகிறது அப்படின்னு சொல்லலாம். வேலையில் ப்ரமோஷன், வியாபாரத்தை முன்னேற்றி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லலாம். புதிய முதலீடுகளை செய்யலாம். 1க்கு 2 பிரான்ச் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். செலவுகளை குறைத்து கொள்ள பாருங்க. அடுத்தவர்களை பார்த்து ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. அதே சமயம் எக்காரணத்தை கொண்டும் தனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்குகிறது, நமக்கு அதிர்ஷ்டம் குவிகிறது அப்படின்ற தலைகணம் வரவே கூடாது. தலைகணம் உயரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லணும். இதன் காரணமாக பல்வேறு எதிர்வினைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி கொடுத்த வாக்கு நிறைவேற்ற அயராது உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. சொன்ன சொல்லில் இருந்து நிலை தடுமாற மாட்டீங்க. இருப்பினும் காப்பாற்ற கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். வேலையிலையும் வியாபாரத்திலையும் அப்படி ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு தங்களுக்கு இருக்கும். தங்களை பார்க்கும்போது சுற்றி இருப்பவர்களுக்கே மரியாதை வரும் அளவுக்கு தங்களுடைய நடத்தை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. உணவு பழக்க வழக்கத்துல கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாகிறது. ஒருபுறம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பரபரப்பானதாக இருக்க பெற்றாலும் பிஸியான ஒரு காலமாகவே இருக்க பெறப்போகிறது. வேலை, வியாபாரம், வீடு அப்படின்னு எல்லாவற்றையும் கவனிக்க நேரம் பற்றாக்குறையாகவே இருக்கும். வீட்டில் சுபகாரிய வேலைகள் துவங்கும். சுப செலவுகள் உண்டாகலாம். கொஞ்சம் உடல் சோர்வும் வரலாம். உடல் உபாதைகளும் வரும். எந்த அளவுக்கு வேலையில முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதே அளவுக்கு ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். வாழ்க்கையில இருந்த மிகப்பெரிய சிக்கல் இருந்து நீங்க விடுபட போறீங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் பரிசு தங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சுமூகமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறலாம். வியாபாரத்திலையும் வேலைகளையும் உயர்ந்த நிலைமைக்கு செல்ல நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆனா பல எதிரிகளால தொல்லைகளும் வரலாம். முன்னேறுவதற்கு முன்பு சின்ன கசப்பான அனுபவங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. தோல்விகளை கண்டு துவண்டு விட வேண்டாம். இறுதியில தங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாம் வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. நேரத்தை வீணடிக்காம இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த காலம் வெற்றியின் உச்சத்தை தொடுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. மன தைரியமும் உறுதியும் அதிகமாகவே இருக்கும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடுவீங்க. கடவுள் தங்களை சோதனை செய்து கொண்டே இருப்பான். பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான். நீங்க பயந்து ஓடவே கூடாது. பிரச்சனைகளை எதிர்த்து போராடி பாருங்க. கண்டிப்பாக வெற்றி காண்பீங்க. வேலையில நிதானத்தோடு இருக்க பாருங்க. இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வது அவசியம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். பொறுப்போடு உழைத்தாலே நல்லது நடக்கும். மனதில் உறுதியும் செயல்ல நேர்மையும் இருந்தா இந்த காலம் நிச்சயம் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கொள்கையோ
நம்பிக்கையோடு வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் தங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. பொய் சொல்ல மாட்டீங்க. நேர்மையாக நடந்து கொள்வீங்க. இதனால எதிரிகள் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். இருக்கக்கூடிய வேலைக்கும் பிரச்சனைகள் வரலாம். குடும்பத்தில் தகராறும் வரலாம். இருப்பினும் நேர்மையை தளர விட்டுறாதீங்க. அதுதான் தங்களை காப்பாற்றும். சிரமங்களை எதிர்கொண்டாலும் கடைசியில் ஜெயிக்க போவது என்னவோ நீங்களாகவே இருப்பீங்க. அதனால அச்சப்பட வேண்டாம். இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிச்சிடுவீங்க. பம்பரமா சுழன்று வேலையும் செய்வீங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க. பொது பணிகளில் தங்களை ஈடுபடுத்தியும் கொள்வீங்க. சமுதாயத்தில் தங்களுக்கான அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை உயரலாம். யாரெல்லாம் தங்களை கை நீட்டி பேசினார்களோ அவர்களுக்கெல்லாம் தங்களை கைகூப்பி வணங்க போகிறாங்க. கடவுள் உங்களை அந்த நிலைமைக்கு உயர்த்த போகிறாரு. ஆனாலும் ஒருபோதும் தலைகணம் விடக்கூடாது. பெரியவர்கள் பேச்சு மதிக்காமல் இருக்கவும் கூடாது. தன்னடக்கம் இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியம் தேவை அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடந்து வெற்றி வாகை சூட போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். வீட்டிற்கு தேவையான பொன்பொருள் சேர்க்கை இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் இருக்கும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக சரியாகும். பிரச்சனை கொடுத்து வந்த மேனேஜர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க. இருப்பினும் கவலைப்பட வேண்டாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வராது அப்படின்னு நினைச்ச கடன் வசூலாகிடுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மதிப்பு, மரியாதை வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். தங்களோடு வியாபாரம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னவர்கள் கூட தானாக மீண்டும் வந்து தங்களோடு வியாபார பரிவர்த்தனைகளை மேற்கொள்வாங்க. அதே போல தங்களுடைய கடன் சுமையும் கணிசமாக குறைய ஆரம்பிச்சிடும். வீட்டிற்கு தேவையான அனைத்து வித பொருட்களையும் வாங்கி குவிப்பீங்க. தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் மீண்டும் நடக்கும். தங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கத்தான் செய்யும். அதே மாதிரி ஓய்வு எடுக்க கூட நேரம் இருக்காது. ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. அதே போல நிறைய பேச வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். யாரிடம் பேசினாலும் வாக்குவாதங்கள் வரலாம். சண்டை வரும், பிரச்சனை வரும். இதெல்லாம் சமாளித்து வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்கணும். எதிரிகளை சமாளிக்க தந்திரமாக செயல்பட பாருங்க. சில பேர் அவர்கள் போக்கிலேயே விட்டு தான் பிடிக்கணும். சில யுத்திகளை கையாண்டா மட்டுமே இந்த காலம் தங்கள் வாழ்க்கையை வழிநடத்த முடியும். ஜாக்கிரதையாக இருங்க. பொய் சொல்ல வேண்டிய இடத்துல பொய் சொல்லலாம். உண்மையை மறைக்க வேண்டிய இடத்துல உண்மையை மறைக்கலாம். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள கவனமாக பேச பாருங்க. தங்களுக்கு கொஞ்சம் சோதனை வரத்தான் செய்யும். அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. இருப்பினும் நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட நாள் முயற்சி செய்து தோற்று போன விஷயங்களை இந்த காலத்துல கையில் எடுப்பீங்க. காரிய தடை விலகக்கூடிய ஒரு காலம். புது வாய்ப்புகள் தங்களை தேடி வரும். நிதி நிலைமை சீராகும். பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. பெற்றவர்கள் மன நிறைவே அடைவீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் பெருசா பாதிப்புகள் இருக்காது. பிரச்சனைகளை அடித்து விரட்ட கடவுள் தங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்க போகின்றார். போராட வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். போராட்டம் தீவிரம் அடைந்தாலும் இறுதியில் வெற்றி தங்களுக்கு. பிரச்சனைகளை கண்டு பின்வாங்க வேண்டாம். எதிர்த்து போராடுங்க. நல்லதே நடக்கும். பொறுமையை இழக்க வேண்டாம். தங்களை பொறுத்த வரைக்கும் தடையில்லாமலும் தாமதம் இல்லாமலும் சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு. இது சுபிக்ஷமான பலன்களை தங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லலாம். தடைப்பட்ட வேலைகளை நடத்தி தர குரு பகவான் உங்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்ய போகிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா இந்த காலம் முழுவதுமே தங்களை பொறுத்த வரைக்கும் இனம் புரியாத அளவுக்கு ஒரு மனக்குழப்பம், அப்படி இல்லைன்னா கவலைகள் ஏற்படத்தான் செய்யும். மற்றவர்களுக்காக உதவி செய்ய போக உங்களுக்கு வீண்படி, அப்படி இல்லைன்னா பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பயணங்கள் செல்லும் பொழுதும் வாகனங்களை ஓட்டும் போதும் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் மிக மிக எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க. வாகன செலவுகள், பழுதுபார்ப்பு செலவுகள் போன்றவை திடீரென்று தங்கள் வரவு செலவு திட்டத்தை பாதிக்க செய்யலாம். இருந்தாலும் சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி தங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பின்னடைவுகள் மற்றும் பற்றாக்குறையை போக்க உதவும். திடீர் வருமானம் கிடைக்கப்பெறுவீங்க. வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இடமாற்றம், அப்படி இல்லைன்னா
வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்குது. முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களை அப்படி இல்லைன்னா அனுபவம் மிக்கவர்களை கலந்து ஆலோசித்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. அவசரமாக குடும்ப விஷயத்தில் எந்த முடிவெடுத்தாலும் அது சிக்கலாக தாங்க முடியும். பலருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீண் செலவுகள் அப்படி இல்லைன்னா கவலைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் அப்படி இல்லைன்னா வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கால சூழ்நிலை அனைத்துமே சாதகமாக மாற ஆரம்பிச்சிடும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தினுடைய 4வது வாரத்தில் இறுதி பகுதியில் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக மாற கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிடும்.